சேனல் வூlenkaivinai. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஒரு அழகான டாலி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த டாலி வந்துட்டு முழுக்க ரொம்ப ஈஸியா டபுள் crochet மட்டும் தான் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். இது வந்து பிகினர்ஸ் கூட நீங்க ஈஸியா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் சிம்பிளா லைட் கலரா இருக்கணும் அப்படிங்கறனால இதுல வந்து ஒரு 3 கலர் மட்டும் வச்சு செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம சொல்லி கொடுக்கறப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கக்கூடியதுல கலர் மாத்தி செஞ்சதா உங்களுக்கு புரியுங்கிறதுனால நான் ரொம்ப கம்மியான கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த டாலி பண்றப்போ நிறைய கலர்ஸ் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஸ்டெப் தான், அதே நம்ம ரிப்பீட் பண்ணி போடுறப்ப நமக்கு எவ்வளவு பெரிய டாலி வேணாலும் இதை நம்ம ரெடி பண்ண முடியும். இது வந்துட்டு நம்ம வந்து டேபிள் மேட்டா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நோன்பு காலங்கள்ல நம்ம பூஜை தட்டை வந்து மூடி வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தினா ரொம்பவே வந்து அழகா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டாலி பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து நார்மல் 4 ப்ளே அக்ரிலிக் யான் தான் எடுத்திருக்கேன். அதுலேயே ரிவர்ஸ் 4 ப்ளே எடுத்திருக்கேன். அதனால என்னோட டாலி வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவும் கொஞ்சம் தையல்கள்லாம் வந்து வித்தியாசமா தெரியுது. நீங்க நார்மல் 4 ப்ளே யான்ல கூட தாராளமா இந்த டாலி பண்ணலாம். அது ரொம்பவே வந்து அழகா இருக்கும். சரி வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டாலி பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 4mm ஹூக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மேஜிக் ரிங் போட்டு தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மேஜிக் ரிங் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான பிகினர்ஸ்க்கான ஸ்பெஷல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதுதான் நம்மளுடைய மேஜிக் ரிங் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போது இந்த மேஜிக் ரிங்குள்ளே தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதில் ஒரு செயின் நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா, இன்னும் 3 செயின் போட்டுக்கலாம். 2 3 செயின் போட்டாச்சு. 3 செயின் போட்டதுக்கு அப்புறமா ஒரு டபுள் crochet, நல்லா இப்படி இந்த கீழ் பகுதியை பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா சர்க்கிள் வந்து நகர்ந்துரும். அதுக்காக ஸோ இப்போ பாருங்க, ஒரு டபுள் crochet போட்டுட்டோம். ஒரு டபுள் crochet போட்டதும் ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இது போட்டிருக்கோம். சரிங்களா, இந்த மாதிரி இன்னும் 10 வந்து நம்ம போட போகிறோம். அதாவது உள்ளே விட்டுக்கோங்க, ஒரு டபுள் crochet ஒரு செயின், ஒரு டபுள் crochet ஒரு செயின் அப்படின்னு நம்ம மொத்தம் நமக்கு 11 ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம 11 செயின் போட்டுட்டோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட 4 செயின் இருக்கு இல்லையா, நம்ம மேஜிக் ரிங் போட்டதுக்கு அப்புறமா போட்ட அந்த 4 செயின் ஒரு டபுள் crochetவா கன்சிடர் ஆகும். அதனால அது 1 போட்டுட்டோம். அது இல்லாமல் 10 டபுள் crochet நம்ம போடணும். இப்போ போட்டாச்சு. போட்டது இந்த கீழே விட்டுருக்க சின்ன நூலை இப்படி நல்லா இழுத்து விடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக நமக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து அது ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். ஸ்லிப் ஸ்டிச் வந்து எங்கே போடணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 4 செயின் போட்டிருக்கோம் இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில். ஸோ இங்கே போட்டிருந்த 4 செயினில் ஃபஸ்ட்டு செயின் பாருங்கள், அந்த செயின்குள்ளே ஹூக்கை விட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 3 செயின், 2 3 செயின் போட்டாச்சு. 3 செயின் போட்டதுக்கப்புறமா அதே இடத்துல ஒரு டபுள் crochet, ஒரு டபுள் crochet போட்டாச்சு. ஒரு டபுள் crochet போட்டுட்டு செயின் 1 ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்தது இந்த கேப்பில், இப்போ நம்ம இந்த சைடு போட்டுட்டோம் இல்லையா, அடுத்தது இந்த கேப்பில் ஒரு 2 டபுள் crochet. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் போட்டிருக்கக்கூடிய 3 செயின் வந்து ஒரு டபுள் crochetவாக கன்சிடர் ஆகும். அப்போ ஒரு டபுள் crochet பக்கத்தில் இன்னொரு டபுள் crochet போட்டு ஒரு செயின் போட்டிருக்கோம். அதனால் இங்கேயும் 2 டபுள் crochet ஒரு செயின் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா இடைவேளைகள்லையுமே நம்ம போட்டுட்டு வந்துடலாம். எப்படின்னா இந்த கேப்பில் தெரியுதுங்களா, இந்த கேப்லலாம் ஃபுல்லாகவே 2 டபுள் crochet ஒரு செயின், 2 டபுள் crochet ஒரு செயின் அப்படின்னு நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி நடுவில்லாம் கேப் கிடச்சிருக்கும். இன்னொரு தடவை எண்ணிக்கோங்க, இந்த கேப் வந்து நமக்கு கரெக்டாக 11 இருக்கணும், பார்த்துக்கோங்க தகுந்த மாதிரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த டபுள் crochetக்கு மேலே இருக்கக்கூடிய செயின்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டுட்டு ஒரு டபுள் crochet, இன்னொரு டபுள் crochet. இப்போ இந்த ஒரு செயின் அப்புறம் இந்த 2 டபுள் crochet அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு செட்டாக கன்சிடர் ஆகும்.
அதுக்கப்புறமா ஒரு செயின் போட்டுட்டு அடுத்தது இந்த கேப்புக்குள்ளே போயிட்டு 3 டபுள் க்ரோஷே ஒரு செயின், 2 3. ஸோ 3 டபுள் க்ரோஷே ஒரு செயின். அதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போடணும். 3 டபுள் க்ரோஷே ஒரு செயின், 3 டபுள் க்ரோஷே ஒரு செயின்னு இது ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் இந்த கலரில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த கலரில் பண்ணப்போ உங்களுக்கு வீடியோ அந்தளவுக்கு தெளிவாக தெரியாதுன்றதுனால இந்த கலரில் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நான் இந்த கலர் மாற்றிட்டு இந்த ஸ்டெப் வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்த கலரையும் நூல் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 3வது ரவுண்ட் வந்து நான் முடிச்சிருக்கேன். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு மேஜிக் ரிங் போட்டு 11 செயின், அதாவது டபுள் க்ரோஷே போட்டோம். அதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு கேப்லேயும் 2 டபுள் க்ரோஷே ஒரு செயின் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கேப்பில் 3 டபுள் க்ரோஷே ஒரு செயின் போட்டிருக்கோம். இப்போ 3 ரவுண்டு முடிஞ்சு நான் 4வது ரவுண்டு வந்துட்டு போட போகிறோம். ஸோ 4வது ரவுண்ட் போடுறப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, 3rd ரவுண்டில் இந்த ஃபஸ்ட்டு போட்டு டபுள் க்ரோஷேக்கு மேலே ஹூக்குள்ளே விட்டு நூலை வெளியில் இழுத்து இந்த பக்கம் இழுத்துலாம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் இந்த கேப் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்குள்ளேயும் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். இப்போது நீங்கள் இதே கலர் தான் அடுத்த ரவுண்டுக்கு ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்படி இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வேறு கலர் ஜாயின் பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல புதுசாக ஒரு கலர் சேர்க்க போகிறீங்கன்னா இதை வந்து ஒரு செயின் மட்டும் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு புது கலர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் புது கலர் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். புதுசாக நூல் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டு அதே கேப்பில் இந்த நூலை வெளியில் இழுத்துக்கோங்க. வெளியில் இழுத்துட்டு இப்படி சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம புதுசாக நூல் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம அடுத்தடுத்த தையல்கள் போடுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 நூலையும் இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு சேர்த்தே நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா இது நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மட்டும் கடைசியாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஹூக்கை உள்ளே விட்டு ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 3 செயின் போட்டாச்சு. 3 செயின் போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 3 செயின் ஒரு டபுள் க்ரோஷே கன்சிடர் ஆகும். அது இல்லாமல் 2 டபுள் க்ரோஷே நம்ம போடணும். 1 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டுட்டோம். அடுத்த ரவுண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது இந்த கேப்பில் நம்ம வேலை செய்யணும். ஸோ இதில் 2 டபுள் க்ரோஷே, 1 2 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறமா ஒரு செயின், அப்புறம் அதே இடத்துல இன்னும் 2 டபுள் க்ரோஷே போடணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அப்புறம் அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோஷே போடணும். சரிங்களா. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே 2 டபுள் க்ரோஷே, 1 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின் போடுறேன். அதுக்கப்புறமா 2 டபுள் க்ரோஷே திரும்பவும் அதே இடத்துல தான். ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நான் வேறு கலர் ஜாயின் பண்ண போகிறேன். ஒருவேளை நீங்கள் அதே கலர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறப்ப வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த இடம் இந்த கார்னரில் ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதாவது இந்த ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷேக்கு மேலே இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷேக்கு மேலே இருக்கக்கூடிய தையல். சரிங்களா. நம்ம இங்கே ஜாயின் பண்ணுவோம். இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த தையலில் ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தையல்லையும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த தையல்லையும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துடணும். வந்துட்டு நீங்கள் அடுத்த ரவுண்ட் கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை புதுசாக நூல் மாற்றுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன ப்ரொசீஜரில் அந்த இடத்துல நூல் கட் பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, பண்ணிவிட்டு இந்த இடத்துல நூல் கட் பண்ணிட்டு புது நூல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு புதுசாக நூல் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இதில் வேறு கலர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயிட் மாதிரியான ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ 5th ரோ இனிமேல் நம்ம போடக்கூடிய எல்லா ரோமே நம்ம பண்ணக்கூடிய பெரிய டாலி இது. ஸோ நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே வந்து ஸ்டெப் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் போகும். அதனால நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரோவையும் வந்து போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. ஏன் அப்படின்னா நான் அதே சேர்த்து காமிச்சேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியான டாலி தான். அதனால் வந்து நேரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் இருக்க மாதிரி தெரியும். அதுக்காக ஷார்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க நீங்கள். இப்போ இதில் புது நூல் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, ரோ 5 பண்ணிகிட்ருக்கோம். ரோ 5ம் ரோ 2ம் ஒன்று தான். இப்போ ரோ 2 எப்படி நம்ம பண்ணணுமோ 1 2 இந்த செகண்ட் ரோ எப்படி பண்ணணுமோ
அதே மாதிரி தான் ரோ 5ம் பண்ண போகிறோம். அதுக்கு தான் 3 செயின் போட்டாச்சு. அதே இடத்துல ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், அடுத்தது பக்கத்து கேப்பில் ஒரு செயின் போட்டதுக்கப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடி ரோலை போட்டப்போ இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கு இல்லையா, இங்கே இந்த கேப்பில், ஸோ அதில் போயிட்டு 2 செயின் போட்டுக்கலாம். சாரி, 2 டபுள் குரோஷே, 1 2 டபுள் குரோஷே போட்டாச்சு. ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப இந்த கேப், சரிங்களா, 2 தையலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப்லேயும் 2 டபுள் குரோஷே, ஒரு செயின். அதுக்கப்புறமா அந்த 2 செட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்லேயும் இதே தான். அடுத்தது இந்த கேப்பில் 2 டபுள் குரோஷே, ஒரு செயின். அப்புறம் இந்த கேப்பில் அதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த டாலி வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா, இந்த ரோவோட நம்ம டாலியோட மொத்த தையல்கள் அவ்வளோதான். இதே தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப போட்டு நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நம்ம வந்து செஞ்சுக்க முடியும். ஸோ நான் இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு அடுத்தடுத்த ரவுண்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம 5வது ரோ வந்து முடிச்சாச்சு. அடுத்த 2 ரோ, அதாவது 6வது மற்றும் 7வது ரோ ரெண்டுமே வந்துட்டு ரோ 3 நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் பண்ண போகிறோம். ரோ 3ல் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த தையல்களில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்போ இந்த இடம் வந்துட்டோம் இல்லையா, இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு கேப் 2 ஸ்டிச்சஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப் எல்லாத்துலேயுமே 3 டபுள் குரோஷே, ஒரு செயின், 3 டபுள் குரோஷே, ஒரு செயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கேப்புகள் எல்லாத்துலேயுமே போடணும். ஸோ ரோ 6 மற்றும் 7, ரோ 3 எப்படி இருந்ததோ அதே தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த 2 ரோ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த ரோ, அதாவது 5வது ரோவுக்கு அப்புறமா என்னென்ன தையல்கள் போடணும் அப்படிங்கிறத நான் வந்து தனியாக ஒரு ரிட்டன் பேட்டர்ன் மாதிரி இந்த வீடியோக்கு நடுவில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை கூட பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ 6 and 7 வந்துட்டு ஒவ்வொரு கேப்லேயும் 3 டபுள் குரோஷே, ஒரு செயின் வந்து போட்டுக்கோங்க. 8வது ரோ எப்படி அப்படின்னா, 8வது ரோ இதே தான். இந்த கலர், இந்த கோல்டன் கலர் ரோ போட்டிருக்கேன் இல்லையா, அதாவது ரோ நம்பர் 4, சரிங்களா. ரோ 3, இது 6 7 வந்துட்டு ரோ 3. இதுக்கு முன்னாடி எப்படி 3rd ரோ பண்ணோமோ அதே தான் இதுலேயுமே. அடுத்தது 8வது ரோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தான். அதாவது இந்த ஒவ்வொரு கேப்லேயும் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், 2 டபுள் குரோஷே இதே கேப்பில், 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், அதுவும் இதே கேப்பில். அதே மாதிரி தான் இதே பேட்டர்னை நம்ம திரும்ப திரும்ப வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். இன்னொரு தடவை நான் என்னென்ன ரோ போட போகிறேன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கு உண்டானது நான் அட்டாச் பண்ணிடுறேன் ரிட்டன் பேட்டர்ன், அதை செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும், இல்லை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஏதாவது டவுட் வருது, உங்களுக்கு சரியான சைஸ் வந்து கிடைக்கல, ரவுண்ட் ஷேப் கிடைக்கல அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜான உலன்கைவினைக்கு நான் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ நான் திரும்பவும் ஒரு டைம் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிடுறேன். ரோ நம்பர் 6 and 7 அப்படின்னு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேப்பில் 3 டபுள் குரோஷே, ஒரு செயின் போட போகிறோம். 6 and 7 2 ரோவுமே அதே தான் பண்ண போகிறோம். ரோ நம்பர் 8th ரோவில் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே போட்டு அதே ரோ தான் திருப்ப போனோம். அதாவது ரோ நம்பர் 4 ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கேப்லேயும் 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், திரும்பவும் 2 டபுள் குரோஷே அதே கேப்பில், அப்புறம் ஒரு செயின் போடணும். இங்கேயும் 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், திரும்பவும் 2 டபுள் குரோஷே இதே கேப்பில், அப்புறம் ஒரு செயின் போட்டு அடுத்ததில். ஸோ 8th ரோ இப்படி தான். 9th ரோ இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ரோ தான் 9th ரோவாக போட போகிறோம். அதாவது 5th ரோ தான் 9th ரோவில் நமக்கு ரிப்பீட் ஆக போகுது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி தையல்கள் இப்படி வி ஷேப் நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா இந்த வி ஷேப்பில் இந்த கேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், அப்புறம் இந்த கேப்பில் 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், அப்புறம் இந்த கேப்பில் 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், அது மாதிரி கேப்பில் போட்டு ஃபில் பண்ணணும். ஸோ இதே தான் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நீங்கள் இந்த ஸ்டெப்புகளே வந்துட்டு ரவுண்டு வந்து போட போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த சைஸ் போதுங்கிறதுனால இதுக்காக நான் வேறு நூல் வந்து இதில் கலர் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 செயின் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 செயின் வந்து போட்டாச்சு. 5 செயின் போட்டதுக்கப்புறமா இந்த பக்கத்து இடம் இருக்கு இல்லையா, இங்கே பக்கத்து செயின் அதுக்குள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு கேப் கிடைக்குது இந்த இடத்துல. திரும்பவும் இதில் ஒரு 5 செயின் போட்டு திரும்பவும் இதே இடத்துக்குள்ளே விட்டு
அதாவது பக்கத்து கேப்பில் வச்சு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், திரும்பவும் ஒரு 5 செயின். அதே மாதிரி இது ஃபுல்லாகவே என்னோட ஒவ்வொரு கேப்லேயுமே வந்துட்டு 5 செயின், பக்கத்தில் இருக்க கேப்பில் ஸ்லிப் ஸ்டிச். அதுமாரி இதை ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கே இந்த கடைசி ரவுண்ட் நம்ம போடுறப்போ அதே மாதிரி 5 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, இதுக்குள்ளே இப்படி ஹூக்கை விட்டு இந்த கடைசி இதுலேருந்து ஃபஸ்ட்டு போட்டதுக்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு இது வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்போட போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதோடய வந்து நிறுத்திக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து டெக்கரேட்டிவ் வேணும், இன்னும் கொஞ்சம் பெருசாக ஏதாவது பார்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க மட்டும் இப்போ நான் போட போகிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட போதும் அப்படின்னா நீங்கள் இதோட கட் பண்ணிடலாம், நூலை கட் பண்ணிட்டு பின்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் போடணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டுட்டு இதே இடம், இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த இதுக்குள்ளே ஒரு 8 டபுள் குரோஷே போடணும். நம்ம 1 2 3 4 5 6 7 8. இப்போது அந்த 8 டபுள் குரோஷேயுமே வந்துட்டு நம்ம இந்த ஒரே கேப்பில் தான் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ அடுத்த கேப் இதில் இருக்குது, அடுத்த செயின் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே ஹூக் அப்படி உள்ளே விட்டு வெளியில் இழுங்க. இழுத்துட்டு அதே நூலையே திரும்பவும் இப்படி உள்ளேருந்து இப்படி வெளியில் இழுத்துருங்க. ஸோ இது பக்கத்தில் இருக்கிறதுல ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நூல் ஒரு தடவை சுற்றி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த செயினில் தான் நம்ம 8 டபுள் குரோஷே போட போகிறோம். சரிங்களா, அதுக்கு பக்கத்தில். ஸோ ஒரு கேப்பில் வந்துட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல தான் போயிட்டு 8 டபுள் குரோஷே பண்ணணும். இதே மாதிரி இது ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு பார்டர் வந்து நமக்கு கிடைக்கும். அது கொஞ்சம் அழகாகவும் இருக்கும், கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும். சிம்பிளாக போதும் அப்படின்னா போன ஸ்டெப்போட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்தோட முடிச்சிருக்கோம் இல்லையா, முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிறதுல உள்ளே விட்டு வெளியில் எடுத்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் தான் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் தான் டபுள் குரோஷே 8 டபுள் குரோஷே போடணும். சரிங்களா, இதே மாதிரி இது ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பார்டர் கிடைக்கும். வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க போன ஸ்டெப்போடய நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம டாலி வந்து முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாலி தாங்க. நீங்கள் பிகினர்ஸ் கூட தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த ரவுண்டோட போதும், இதுவே வந்து அழகாக இருந்ததுனால நான் இந்த பார்டரோடையே வந்து இந்த டாலியை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் இதுமாதிரி சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக வேணும், கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த டபுள் குரோஷே ரவுண்ட் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பெருசாக கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான், இதே வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய டாலி வேணாலும் பண்ண முடியும். இதை ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லேயோ ஃபேஸ்புக் பேஜான உள்ளங்கைவினை நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி தர்பூசணி கோஸ்டர்ஸ்லாம் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிளேலிஸ்ட்லேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். மிக்க நன்றி.